மலாயிகத்தி, அல்லாஹ் தஆலா மனிதனுடைய மலக்குமார்களுடைய அந்த அவருடைய வாதத்துக்கு பதில் மறுப்பு கூறக்கூடியவனாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இன்னி அஅலமு, நிச்சயமாக நான் அறிகிறேன், மா லா தஅலமூன, நீங்கள் எதை அறிய மாட்டீர்களோ அத்தகைய விஷயங்களை எல்லாம் நான் அறிகிறேன். என்ன அந்த விஷயங்கள்? மினல் அஸ்ராரில் முவத்திஅதி ஃபீ ஜம்இய்யத்தில் இன்சான், மனிதன் என்ற அந்த கூட்டிலே, மனித படைப்பிலே பொதிந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஞான ரகசியங்களை நான் நிச்சயமாக நான் அறிகிறேன். மனித படைப்புல சில அம்சங்கள், விசேஷமான சில அம்சங்கள், வேறு எந்த படைப்பிலும் இல்லாத சில அற்புத விஷயங்கள் மனிதர்கள் இருக்கிறது. அது என்ன விஷயங்கள்? அல்லதி பிஹா இஸ்தஹக்கல் கிலாஃபத, அந்த விஷயங்களின் காரணமாகத்தான் மனிதன் அல்லாஹ்வின் பிரதிநிதியாக இருப்பதற்கு தகுதி படைத்தவனாக ஆகிறான். அந்த விஷயங்கள் என்ன? அல்லாஹ் தஆலாவுடைய முழு அஸ்மா சிபாத்துகளுடைய மதஹராக இந்த மனிதன் இருக்கிறான். இந்த விஷயம், இந்த அம்சம் வேறு எந்த சிருஷ்டிகளிடத்திலும் இல்லை. ஒவ்வொரு சிருஷ்டியும் அல்லாஹ் தஆலாவுடைய ஒவ்வொரு அஸ்மாக்கள், ஒவ்வொரு சிபாத்துகள், ஏதோ ஒரு சில அஸ்மாக்கள், ஒரு சில சிபாத்துகள், தன்மைகள், இவைகளுடைய வெளிப்பாடாகத்தான் இருந்தனே ஒழிய அல்லாஹ்வுடைய முழுமையான அஸ்மா சிபாத்துகள் தன்மைகளுக்கு வெளிப்பாடாக எந்த வஸ்துவும் இருக்கவில்லை. மனிதனை தவிர வடவுலாக அல்லாஹ் கூறுகிறான், அந்த மனிதனுடைய படைப்பு மட்டும் இல்லாவிட்டால் மா தனஸ்ஸல்து மின் உலுவி கிப்ரியாய் அஸ்மதி இலல் முஸப்ஸலத்தில் கௌனியா, இந்த மனிதனுடைய படைப்பு மாத்திரம் இல்லை என்று இருக்குமானால் நான் என்னுடைய அஹதியத் என்ற அந்த கண்ணியம் மிக்க உயர்வான அந்த அந்தஸ்தில் இருந்து மற்ற அந்தஸ்துகளுக்கு நான் இறங்கி வந்திருக்க மாட்டேன் என்று வந்திருக்க மாட்டேன். தஸ்பீஹுக்கு வந்திருக்கவே மாட்டேன், தஸ்பீஹை காட்டியே இருக்க மாட்டேன் சொல்றாங்க. இன்சான கொண்டு வந்துட்டான், பிரதிநிதி கொண்டாடணும், இன்சான பிரதிநிதியை கொண்டு வரணும்னா அதுக்காகத்தான் துனியாவை படைச்சீங்க அல்லாஹ் தஆலா, அதுக்காகத்தான் முழு சிருஷ்டிகளை படைக்க வேண்டியது சொல்றாங்க. மலக்குமார்களை பார்த்தா சொல்லுகிறான், அன்தும் மலாஹிர் உபூதியத்தி, எனக்கு கட்டுப்படுத்தல் என்பதற்கு உண்டான வெளிப்பாடாக நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லாஹ் வணக்கத்துக்கு வெளிப்பாடாக நீங்கள் இருக்கிறீர்கள். இப்ப அல்லாஹ் தஆலா சொன்னதுக்கு அவர் மாறு செய்யாமல் அப்படியே செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். என்ன ஏவப்படுகிறார்கள் சொன்னது அப்படியே செய்வார்கள். சொன்னதுக்கு மாறு செய்ய மாட்டாங்க. அதனால அந்தும் மலாஹிரு உபூதியத்தின் அல்லாஹ்வுக்கு பணிதல், கட்டுப்படுதல், வணக்க வழிபாடு செய்தல் என்பதற்குண்டான மதகர்களாக, அதற்கு உரிய மதகர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த மனிதனோ மதஹரு இலாஹியத்தி, அவன் என்னுடைய இலாஹி தன்மைகள், தெய்வத்தன்மை, இறைத்தன்மை, இவைகளுடைய வெளிப்பாடாக இந்த மனிதன் இருக்கிறான். இன்னும் என்னுடைய ஹிலாபத், பிரதிநிதித்துவம் என்ற தன்மைக்கு அவன் வெளிப்பாடாக இருக்கிறான். இன்னும் என்னுடைய இறை ஞானங்கள், ஞான ரகசியங்கள் போன்ற என்னுடைய அந்த விஷயங்களுக்கு மதஹராக இந்த மனிதன் இருக்கிறான். இந்த மனிதனை கொண்டுதான் என்னுடைய ருபூபியத், அதாவது நான் ரப்பாக இருக்குதல், ஒவ்வொரு வஸ்துவையும் வளர்த்து சன்னமாக வளர்த்து காமிலாக்குதல் என்ற அந்த ருபூபியத் இருக்கே, அதனுடைய ரகசியங்கள் அவனை, அந்த மனிதனை கொண்டுதான் என்னிலிருந்து வெளிப்பட்டன என்று அல்லாஹ் கூறுகிறான். நான் என்னுடைய ருபூபியத் இருக்கிறதே இந்த மனிதன் மூலமாக தான் வெளிப்படுகிறது. என்னுடைய ருபூபியத்துடைய ரகசியங்கள் இந்த மனிதனை கொண்டுதான் வெளிப்பட்டன. அரபனி, அவனை கொண்டுதான் என்னை நான் அறிந்து கொண்டேன். என்னுடைய மதஹர் எப்படிப்பட்டது, என்னுடைய சிபாத்துகள் எப்படி ஊர்ல வரக்கூடிய என்பதை என்னை நான் என்னை நான் அறிந்து கொண்டேன். என்னை கொண்டுதான் அரபனி, அவன் என்னை அறிந்து கொண்டான். நான் அறிஞ்சுக்கிட்டேன், நல்லா சொல்லப்பட்டு அரபனி, என்னை கொண்டுதான் அவன் என்னை அறிந்து கொண்டான். அந்த மனிதன் என்னை கொண்டுதான் என்னை அறிந்து கொண்டான். பகுவ சிர்ரி, அந்த மனிதன் என்னுடைய ரகசியமாக இருக்கிறான். வான சிர்ரு, நான் அந்த மனிதனுடைய ரகசியமாக இருக்கிறேன். பல் குல்லு பில் குல்லி மர்பூத்துன், ஆக அனைத்தும் அனைத்திலேயும் கட்டுப்பட்டதாக இருக்கிறது. அதாவது மர்பூத்துன்,
ஒன்று மற்றொன்றோடு இணைக்கப்பட்டதாக இருக்கிறது. விலா இன்பிசாரின் எந்த விதமான பிரிவும் இல்லாமல் ஒன்று மற்றொன்றோடு சார்ந்ததாக இணைக்கப்பட்டதாக இருக்கிறது. யா தாலிபல் ஹகீகதி, ஹகீகத்தான ஒவ்வொரு வஸ்துவையும் அந்தரங்களை தேடக்கூடிய மாணவனே, ருலூமுனா ஹாதிஹி மினல் கஷ்ஃபி இஹ்திசாமி மினல் கஷ்ஃபி அல் இஹ்திசாமி குதுஹா, இந்த நம்முடைய இந்த இல்முகளாகிறது உறுதியான கஷ்பு ஞானங்களை கொண்டு வெளிப்படுத்தப்பட்ட இல்மா இருக்கும். இவற்றை நீ கவனமாக எடுத்துக்கொள்வாயாக. நீயுமோ நன்றியாளர்கள் உள்ளவனாக இருக்கும் நிலையில் இவற்றை எடுத்துக்கொள்வாயாக. அதாவது அவற்றை பற்றி பிடித்துக் கொள்வாயாக. நீயுமோ நன்றியாளர்கள் உள்ளவனாக இருக்கும் நிலை, அதாவது இந்த இல்மா அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செஞ்சானே என்று சதா நன்றி செய்தவனாக இருந்து கொண்டிருப்பாயாக. வராத்தக்கும் மினல் முன்தரீன், சந்தேகப்படக்கூடியவர்களில் உள்ளவனாக நீ ஆகிவிடாதே. இந்த இல்மை பத்தி சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு சந்தேகப்படக்கூடியவனாக நீ ஆகிவிடாதே, அப்படியே முற்றிலுமாக பற்றி பிடித்துக் கொள். இன்னி அனா அலா பை என்ன அப்படி முத்தரானா அது நிபாக்குடைய அர்த்தமா போய் நிபாக்காயிரும். ஏன்னா ஒப்புக்கொண்ட மாதிரி ஏற்றுக்கொண்ட மாதிரி நடிக்கல. ஏன்னா ஏற்றுக்கொண்ட மாதிரி நடிக்கிறோம் நம்ம. உள்ளால சந்தேகம் வச்சிருக்கோம். உள்ளுக்குள்ள சந்தேகம் வச்சிருந்தோம்னா அது வந்து நிபாக்கா ஆயிரும். அது அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானா. அப்ப இதை கொண்டு சந்தேகப்படக்கூடிய ஆகாது. அப்படியே முற்றிலும் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படிக்கு அப்படியே நம்பக்கூடியவனாக நீ ஆகிவிடு. ஏன்னா இது உண்மையான கஷ்டம் கொண்டு வெளியா, ஏனென்றால் உண்மையான கஷ்டம் கொண்டு வெளியான இல்மா இருக்கிறது. அரசம்பசாடு பட்டும் படாமல் பார்க்காம யோசனை செய்யாம சொன்ன யோசனை செய்யாம அரசல் புரசலா பார்க்காம சொல்லப்பட்ட விஷயம் கிடையாது. புறத்தால வெளியாகும், அல்லாஹ்வின் புறத்தால வெளியாக்கப்பட்டது. அதனால புதுவா இதை பற்றி பிடிச்சுக்கோ. இதை விட்டுறாத. வலாத்தக்கும் முன்தரீன், சந்தேகப்படக்கூடிய ஆயிராது நீ. இன்னி அனா அலா பையினத்தின் மின் ரப்பி ஃபீமா குல்து, நான் சொன்ன விஷயங்களுக்கு நான் சொன்ன விஷயங்களை நான் என் ரப்பின் புறத்திலிருந்து தெளிவான ஆதாரங்களோடு தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறேன், நான் சொல்வதன் மீது அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான். சொல்லுகிறார், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கிளையார்களை தவிர வேறு எனக்கு சொந்த வந்த கூட்டங்கள் எனக்கு யாரும் இல்லை, உறவினர்களே இல்லை எனக்கு. இன்னும் உண்மையான பாதையை தவிர வேறு எந்த பாதை இந்த மதமும் எனக்கு இல்லை என்று சொன்னாரே, அது போன்றுதான் நானும் சொல்லுகிறேன். இறைஞான பாட்டு தான் என் மதம், இறைஞான பாட்டு தான் என்னுடைய மதகபா இருக்கிறது, என்னுடைய மதகபா இருக்கிறது. அதுதான் வேறு மதம் எனக்கு கிடையாது. இது சொன்னதை போன்று நான் சொல்லுகிறேன். எனக்காக வேண்டியும் என் சொல்லை கேட்டு பின்பற்றுபவர்களுக்காக வேண்டியும் நான் இந்த சில வரிகளை நான் சொல்லுகிறேன். தாத்துடைய வஹதத்தை தவிர வேறு வஹதத் எனக்கு கிடையாது. இல்லா வஹதத்து தாத்தி வஹதத்துன், எனக்கு ஹக் தஆலாவுடைய ஒருமைப்பாட்டை தவிர வேறு எந்த ஒருமைப்பாடும் எனக்கு கிடையாது. அவனுடைய உள்ளமையுடைய தாத்துடைய ஒருமையை தவிர வேற ஒருமைப்பாடு எனக்கு கிடையாது. மதுஹராகத்தான் எனக்கு எல்லா வஸ்துவும் தெரிகிறது ஒழிய வேறு எந்த மதுஹரும் எனக்கு, வேறு யாருடைய மதுஹரும் எனக்கு தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுகளாகத்தான் எல்லாம் தெரிகிறது ஒழிய வேறு எதனுடைய வெளிப்பாடும் எனக்கு தெரியவில்லை. சுப்ஹானல்லாஹ். நான் பார்க்கும் பார்வையெல்லாம் அல்லாஹ்வை பார்க்கும் பார்வையாக இருக்கிறது தவிர வேறு ஒரு வஸ்துவை பார்க்கும் பார்வையாக இல்லை. என்னுடைய ஒரு பார்வையும் ஹக்கை தவிர இன்னொன்றை காணவே இல்லை. என்னுடைய பார்வை நான் பார்க்கும் காட்சிகள் அப்படும் காட்சிகளாக தவிர வேறு காட்சிகளாக எனக்கு தெரியவில்லை.
நான் ஒரு வஸ்துவை வைத்து படிப்பினை பெற்றால் அதை கொண்டு ஹக்கின் அளவிலே செல்லக்கூடிய படிப்பினை தான் பெறுகிறேன். இப்ப எந்த வஸ்துவை பார்த்தாலும் அந்த வஸ்துவை ஹக்கின் பக்கம் திருப்பக்கூடிய படிப்பினையாகவே இருக்கிறது தவிர வேறு எதன் பக்கம் என்னை திருப்புவதில்லை. பமாலி இல்லா மங்கருள் ஹக்கி மங்கருள், எனக்கு அல்லாஹ் தஆலாவுடைய அந்த இன்பத்தை தவிர வேறு ஒரு கண் குளிர்ச்சி தரக்கூடிய இன்பம் வேறு எந்த இன்பமும் எனக்கு கிடையாது. பமாலி இல்லா சக்கரத்து ஜாதி சக்கரத்துன், அப்ப எனக்கு ஹக்கு தஆலாவின் மூலம் இருக்கக்கூடிய அந்த ஒரு போதை தவிர வேறு எந்த போதையும் எனக்கு இல்லை. அப்ப வேற உலக போதையோ வேறு எந்த இன்ப போதை எனக்கு எதுவும் இல்லை. ஹக்கு தஆலாவிற்கு அவன் நினைத்து அவனிலே அவனை பற்றி பேசி அவனை பார்த்து ரசிக்கிற போதை தான் இருக்கிறது. பமாலி இல்லா மஹபருல் ஹக்கி மஹபருன், ஹக்கு தஆலாவின் முன்னால் ஹாஜராக இருக்கக்கூடிய அந்த ஒன்றை தவிர வேறு யாரும் முன்னால் நான் ஹாஜராக இருப்பதில்லை, வேறு யாரும் முன்னால் நான் பிரசன்னமாக இருப்பதில்லை. பமாலி இல்லா ரஹ்மத்து ஜாதி ரஹ்மத்துன், அல்லாஹ்வுடைய அருளை தவிர வேறு யாருடைய அருளும் என்னில் எதுவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய அருள் மட்டுமே என்னில் இருக்கிறது. பமாலி இல்லா மஹஷருல் ஹக்கி மஹஷருன், ஹக்கு தஆலா என்னை வெளியாக்குவதை தவிர வேறு யாருடைய வெளியாக்குதலும் என்னிடத்தில் எதுவும் இல்லை. ஹக்கு தஆலா தான் என்னை வெளியாக்கி கொண்டிருக்கேன். என்னுடைய இளைஞருக்கோ ஹக்கு தஆலா வெளியாக்கிட்டு இருக்கிறான். பமாலி இல்லா ஜன்னத்து ஜாதி ஜன்னத்துன், எனக்கு ஹக்கு தஆலாவுடைய ஜன்னத்தை தவிர அவருடைய சொர்க்கத்தை தவிர வேற ஒரு சொர்க்கம் கிடையாது. அவருடைய தாத்துடைய சொர்க்கத்தை தவிர வேறு சொர்க்கம் எனக்கு கிடையாது. பமாலி இல்லா ஜன்னத்து ஜாதி ஜன்னத்துன், நம்முடைய தாத் என்ற சொர்க்கத்தை தவிர வேறு சொர்க்கம் எனக்கு கிடையாது. பமாலி இல்லா கௌசருல் ஹக்கி கௌசருன், ஹக்கு தஆலாவுடைய அந்த பானம் என்ற பானத்தை தவிர வேறு எந்த பானமும் எனக்கு கிடையாது என்று நான் கூறுகிறேன். இன்னும் நான் கூறுகிறேன், கமா கால ஈசா அலைஹிஸ்ஸலாம் மன் அன்சாரி இலல்லாஹி இலா தௌஹீதி வஜூதிஹி பில் மவாஹிரி குல்லிஹா. நான் கூறுகிறேன், இந்த என்னுடைய கருத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய விஷயத்திலே எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார்? என்ன விஷயம்? அல்லாஹ்வுடைய உஜூதுதான் எல்லா மதங்களிலேயும் வெளிப்பட்டு இருக்கிறது என்று நான் கூறுகிறேனே, இந்த கருத்தை நான் கூறும் கருத்தை ஆதரித்து அதை பரப்புவதற்கு எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களே, அதே போன்று நான் கேட்கிறேன். உண்மை நிலையை அந்தரங்கத்தை தேடக்கூடிய மக்களே, நீங்கள் அல்லாஹ் தஆலாவின் உதவியாளர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள். ஐனமா குந்தும், நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருங்கள். ஷிர்கி, அவனுக்கு இணை வைப்பதை விட்டும். கமா கால் ஹவாரியூன, அந்த மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டாளிகள் கூறியதை போல, நஹ்னு அன்சாருல்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வுக்காக உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று கூறினார்களே, அப்படியாக நீங்கள் ஆகிவிடுங்கள். வதுஹுலூபி ஜும்ரத்தில் உஜூதியா, ஜும்ரே உஜூதியா, அல்லாஹ்வுடைய உஜூதை தரிசிக்கக்கூடிய உஜூதுதான் எல்லா வஸ்துக்களையும் காட்சியளிக்கிறது என்பதை ஒத்துக்கொண்ட அந்த மக்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள். அது உஜூது வாஹிதும், உஜூது ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் முக்லிசீன்களாக, அதாவது கலப்பற்ற தூய எண்ணமுடையவர்களாக நீங்கள் ஆக முடியும். எப்ப அல்லாஹ்வுடைய உஜூது தவிர இன்னொரு உஜூது இருக்குன்னு வந்துச்சோம், அப்ப அதுக்காக வேண்டிய எண்ணங்களை சிதறடிக்கக்கூடியதாக ஆகிவிடும். அப்ப அல்லாஹ்வுடைய உஜூது மட்டும்தான் இருக்கு என்று யகீனே தாமா வருகிற நேரத்தில் தான் இஹ்லாஸ் உடையவர்களாக நீங்கள் ஆக முடியும். அல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், இப்படி விஷயங்களை எல்லாம் ஒத்துக்கொள்ளாமல் வேறு என்னவெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கப்படுகிறதோ, நீங்கள் சேர்த்துகிறீர்களோ, ஷிர்கான வார்த்தைகள் எல்லாம், அவற்றை விட்டெல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த அல்லாஹ்விடம் நான் உதவி தேடுகிறேன். அன்ன மதஹபல் முஹக்கிகீன மின் அகாபிர் சூஃபியத்தி, சூஃபியா பெரும் பெரும் சூஃபியாக்களிலே முஹக்கிகீன்களானவருடைய மதஹபாகிறது ஃபீ வஹ்தத்தில் உஜூதி வஷ்ஷுஹூதி வன்னுஸூலி வல்உரூஜி வகைரிஹா. அல்லாஹ்வுடைய உஜூத் ஒன்றுதான், ஷுஹூத் ஒன்றுதான், அவன் நுஸூல் ஒன்றுதான், உரூஜ் ஒன்றுதான் என்ற இந்த விஷயத்திலே அவர்களுடைய போங்காகிறது. மினல் இலாஹியத்தி மினல் உலூமில் லதுன்னியத்தில் முதாபகத்தில் கிதாபி வ சுன்னா, கிதாபு சுன்னத்துக்கு குர்ஆன் ஹதீஸுக்கு பொருத்தமான அல்லாஹ் தஆலாவின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட இல்முல் இலாஹியாவிலே அவர்களுடைய போங்காகிறது. ஒமாவுமின் அகாயிதில் பராசிபத்தி வ தந்தகத்தி மின் அஹலில் ஹுலூலி வ ضலாலி, இன்னும் அவர்கள் அல்லாத அந்த சூஃபியாக்கள் அல்லாத மற்ற வழி தவறிய தத்துவ ஞானிகள், வழி தவறியவர்கள், இவர்களுடைய கொள்கையாகிறது
அல்லாஹ் ஹுலூலாக சிருஷ்டிகளில் அல்லாஹ் இறங்கியவனாக இருக்கிறான் என்பது போன்ற கொள்கை உடையவருடைய கொள்கையாகிறது. இந்த அதாவது வழி தவறியவர்களின் கொள்கை தீய அதாவது பாசிதான தவறான கொள்கை அடிப்படைகளின் மீது அமைக்கப்பட்டதாக இருக்கும். இந்த தீய கொள்கையுடையவர்கள் வழி தவறிய கூட்டங்கள் இருக்காங்களே அவர்களுடைய கொள்கையாகிறது இந்த ஆரம்பமாகிறது கதீமானதாக இருக்கும். அதாவது உலகமாகிறது ஆரம்பம் அல்லாவால் படைக்கப்பட்டது அல்ல என்ற கொள்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் இந்த உடல்கள் மரணித்து விட்டால் மீண்டும் மறுமையில் எழுப்பப்படாது என்ற கொள்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் மறுமையில் உண்டான வெளிரங்கமான பார்க்கப்படக்கூடிய அந்த நரகம் இன்னும் சொர்க்கத்தையும் மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்பதன் நான் சொல்கிறேன் அண்ணல் முன்கினாத்தி அத்தல் அயான் மா ஷம்மத் ராயிஹத்தல் வஜூத் இந்த அனைத்து கோடி சிருஷ்டிகளும் எந்த இன்னல் முன்கினாத்தி அத்தல் அயானி மா ஷம்மத் ராயிஹத்தல் வஜூதி நிச்சயமாக சிருஷ்டிகள் அதாவது ஹத்தல் அயான் அல்லாஹ்வின் இல்மில் இருந்த அந்த சிருஷ்டிகள் உட்பட அனைத்தும் ஆகிறது மா ஷம்மத் ராயிஹத்தல் வஜூதி அவை ஒரு காலம் வஜூதுடைய வாடையை கூட நுகரவில்லை. நிச்சயமாக இந்த சிருஷ்டிகள் அனைத்துடைய உஜூதாகிறது நிழலை போன்றதாக இருக்கும். அதாவது அல்லாஹ்வுடைய உஜூதுடைய பிரதிபிம்பமாக இருக்கிறது. லா ஐனியின் அதற்கென்று சொந்த உஜூது கிடையாது. அல்லாஹ்வுடைய உஜூதின் பிரதிபலிப்பாக இருக்கிறது ஒழிய அதற்கென்ற அசலான சுய உஜூது கிடையாது. இவைகளுடைய திருச்சியில் இருப்பதாகிறது வெறும் சிந்தனையின் தோற்றங்களாக இருக்கிறதே ஒழிய ஹகீகியான தனிப்பட்ட ஒரு வஸ்துக்களாக இந்த வஸ்துக்கள் இல்லை. நிச்சயமாக ஐனியான பார்க்கப்படக்கூடிய அசலான சுயமான ஹகீகியான உண்மையான உஜூதாகிறது அல்லாஹ்வுடைய தாத்துக்கு சொந்தமான ஒரே ஒரு உஜூது மட்டும்தான் உண்மையான உஜூதாக இருக்கும். ஆலா பௌலும் இதுதான் அவர்கள் சொல்லாக இருக்கிறது. அந்நைசத்தில் உஜூது இல்லல்லாஹ் உஜூதிலே அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னார்களே அதற்குரிய விளக்கம் இதுவாகத்தான் இருக்கிறது. ஆலா பௌலும் அந்நைசத்தில் உஜூது இல்லல்லாஹ். இரண்டாவதாக அன்ன இன்கிலாபல் அஹ்வாலி இன்னமா ஹுவ அல் முன்கினாதி லா அல் வஜூதி. நிச்சயமாக இந்த உலகிலே ஏற்படக்கூடிய அனைத்து மாற்றங்களும் முன்கினாத்துகளிலே அதாவது சிருஷ்டிகளிலே உண்டாகக்கூடிய மாற்றம் தானே தவிர இவைகள் வஜூதிலே உண்டாகக்கூடிய மாற்றங்கள் அல்ல. அப்போ என்னென்ன மாற்றங்கள்லாம் அழிவுகள் ஆக்கங்கள் எதுவெல்லாம் ஏற்படுதோ எல்லாம் இந்த சிருஷ்டிகள் தான் ஏற்படுதே ஒழிய வஜூது எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கிறது. அதுல எந்த விதமான மாற்றங்கள் ஏற்படுவதே இல்லை. தகையும் தபத்துலை விட்டும் அதாவது மாறுதலை விட்டும் அந்த வஜூதாகிறது பரிசுத்தமானதாக இருக்கிறது. மஸலன் உதாரணமாக அல் மிராத்து வஸ்ஸூரத்து லாஹிரத்து ஃபீஹா கண்ணாடியையும் அதிலே வெளிப்படக்கூடிய தோற்றங்களையும் போல. இப்போ ஒரு இடத்துல ஒரு கண்ணாடியை வைத்து விட்டால் அதற்கு முன்னால் ஆயிரக்கணக்கான எத்தனை பேர் வந்துட்டு போனாலும் அந்த தோற்றங்களை மாற்றி மாற்றி காக்கும். வர்றது தெரியும் போறது தெரியும். அப்ப எல்லாமே இந்த தோற்றங்கள் தான் மாறிக்கொண்டிருக்குமே ஒழிய அந்த கண்ணாடியில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாத அப்படியே நின்று கொண்டிருக்கு. அதே மாதிரி இந்த உஜூத் அப்படியே இருக்கிறது, எந்த மாற்றம் இல்லாமல். அந்த உஜூதிலே வந்து செல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான கோடானு கோடி சிருஷ்டிகளிலே தான் தகையூர் மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தோற்றங்களில் தான் நிலைமைகள் மாற்றம் ஏற்படுமே ஒழிய அந்த கண்ணாடியிலிருந்து பார்க்கக்கூடியவன் தூரத்தில் இருக்கிறானா பக்கத்தில் இருக்கிறானா என்பதை பொறுத்து அந்த தோற்றங்களில் தான் மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்குமே ஒழிய கண்ணாடியில் எந்த மாற்றங்கள் ஏற்படாது. அதை பார்ப்பவன் அதை அவனுடைய ஆட்டங்கள் அசைவுகள் அவனுடைய அமைதி இவற்றை பொறுத்து இந்த தோற்றங்களை பார்ப்பதிலும் வித்தியாசம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும்.